போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் TNPSC Group 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ டார்கெட் 100 பொது தமிழில் நமக்கு 100 வினாக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 100 வினாக்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஏற்கனவே குரூப் 2 டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை பொது தமிழ் மட்டும் நான் படிக்கிறேன் சார், இப்போதைக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பொது தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அதான் அந்த பிளான் அப்டேட் பண்ணியிருக்கேன், டார்கெட் 100 பிளான். சரிங்களா, பொது தமிழுக்கு மட்டும் அதியமான் டீமோட ஆப்பில் அந்த கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் பிளான் PDF நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து சார் பொது தமிழுக்கு மட்டும் எனக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். TNPSC Group 4 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ் ஜென்ரல் தமிழில் 100 வினாக்கள் இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஏற்கனவே நீங்கள் குரூப் 2 குரூப் டேக்கு படிச்சிருக்கலாம், இல்லை நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இப்போ தான் சார் நான் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதாவது குரூப் 2 குரூப் டேக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் 4க்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதற்கான டெஸ்ட் பேட்சில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். குரூப் 2னா அதற்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. குரூப் 4னா கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே இருக்கும். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் குரூப் 4க்கான கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ண தேவையில்லை. ஜென்ரல் தமிழ் அங்கே என்ன டெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெஸ்ட்லாம் இங்கேயும் வந்துடும். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே குரூப் 2 குரூப் டே எக்ஸாமுக்கு படித்து முடிச்சிட்டேன் சார், இப்போ குரூப் 4க்கான ஜென்ரல் தமிழும் படித்து முடிக்கலான்னு இருக்கேன், அதற்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காக தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களோ உங்களுக்கான கூப்பன் கோட் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கும் நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணவங்களுக்கு கூப்பன் கோட் இருக்கும். ஸோ மினிமம் ஃபீஸில் முதல்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த கூப்பன் கோட் இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, இந்த பிளான் எப்படி இருக்கும், பிளானில் என்னென்ன இருக்குது, எப்படி உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் ஆகும், இது எல்லாமே நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இது ஷார்ட் வீடியோ. ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை வந்து அப்டேட் பண்ணுறோம் பொது தமிழுக்கு மட்டும். சரிங்களா, பொது தமிழை பொறுத்தவரையிலையும் இந்த டெஸ்ட் பேட்சில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 6th தமிழ்லேருந்து 12th தமிழ் வரையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. நான் இந்த 2 எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, 2க்குமே படிக்கிறேன் சார், குரூப் 4க்கும் படிக்கிறேன், குரூப் 2 குரூப் டேக்கும் படிக்கிறேன்றவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் நான் ஏற்கனவே குரூப் 2 குரூப் டே டெஸ்ட் பேட்சில் இருக்கேன், நான் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக குரூப் 2 குரூப் டேயில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். குரூப் 4ல் இருந்தீங்கன்னா தேவையில்லை. புரிஞ்சா, குரூப் 2 குரூப் டேயில் உங்களுக்கு பொது தமிழ் வராது. ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் பொது தமிழுக்கு மட்டும் தனியாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் GS வராது, மேக்ஸ் வராது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய பொது தமிழ் வினாக்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த பொது தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 120 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா, 120 டேஸ் ஸ்டடி பிளான் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேரலாக நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டும் படிப்பீங்க, அதனால் நான் வேலிட்டி உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டும் படிச்சுட்டு நீங்கள் பேரலாக தமிழ் படிச்சுட்டதுனால ஸ்டடி பிளான் 120 டேஸ் இருக்கும். சரிங்களா, பட் நீங்கள் மற்ற சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நான் வேலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். அது நாளைக்கு பிளானில் அப்டேட் பண்ணுறேன். சரியா, இப்போ ஸ்டடி பிளான் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஜூலை 19ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே போல் டெஸ்ட் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் 22ஆம் தேதி டெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் எந்த டைம்ல நீங்கள் எழுதிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் எழுதிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ நான் 2வது டெஸ்ட் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்கேன், அந்த டேட்டில் எழுத முடியல சார், நான் அடுத்த நாள் எழுதிக்கலாமா? தாராளமாக எழுதிக்கலாம். நான் வந்து ஒரு டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எழுதுறேன், 2 வாரம் கழிச்சு எழுதுறேன் அப்படின்னா தாராளமாக எழுதலாம். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 120 டேஸ் நான் பிளான் கொடுத்துருவேன், அந்த பிளான் பேஸ் பண்ணி டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் வேலிடிட்டிக்குள்ளே எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் படிக்கக்கூடிய டைமை பொறுத்து நீங்கள் எப்போ டைம் ஒதுக்கி படிக்கிறீங்களோ அப்போ எழுதிக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையும் படித்து முடிக்கணும், கான்ஃபிடண்ட்டாக அந்த பிளானை ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க பிளானை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா 120 நாள் நம்ம தமிழை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் பேட்ச் கொடுத்துருக்கோம். சரிங்களா, 120 டேஸ் நான் தமிழ் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், 120 நாள் சேலஞ்ச் பண்ணி இந்த 120 டேஸில் தமிழை முடிக்கிறேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணி படிச்சுன்னா தாராளமாக இந்த பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். சரியா, இது எங்கே நடக்கும்? அதியமான் டீமோட ஆப்பில் தான் நடக்கும். உங்களுக்கு ரேங்க் மார்க் இதெல்லாம் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிருப்பீங்க, டெய்லி சேலஞ்ச் எழுதிருப்பீங்க, குரூப் 2 குரூப் டே டெஸ்ட் பேட்ச் இருந்தால் எழுதிருப்பீங்க. ஸோ ரேங்க் மார்க் ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே என்ன எழுதிருக்கீங்க, உங்களோட மார்க் என்ன, 100 வினாக்களுக்கு நீங்கள் ஒரு 80 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அங்கேயே அப்டேட் ஆகிடும். 2 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய ரேங்க்கும் அப்டேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ ஒரு 50 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர்த்தில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்க, 45வது ரேங்க்கா, 46வது ரேங்க்கா, இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஆப்லேயே அப்டேட் ஆகிடும். சரிங்களா, சரி எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மினிமம் 28 டெஸ்ட் இருக்கும்.
மினிமம் 28 டெஸ்ட் இருக்கும், மேக்ஸிமம் 30 டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடிய பொதுத்தமிழில் மட்டுமே இவ்வளோ டெஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேர்முக்குமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6ஆம் வகுப்பு டேர்ம் 1க்கு ஒரு தேர்வு இருக்கும், 100 வினாக்கள் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு இருக்கும். டேர்ம் 2 அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்வு இருக்கும். டேர்ம் 3னா அதுக்கு ஒரு தேர்வு இருக்கும். 6லேருந்து 8 வரலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்புதல் தேர்வும் இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் தேர்வு இருக்கும், திருப்புதல் தேர்வும் இருக்கும். 6லேருந்து 8 வரையும் முடிச்சிங்கன்னா ஒரு ரிவிஷன், 9th 10th முடிச்சுன்னா ஒரு ரிவிஷன், 11th 12th முடிச்சுன்னா ஒரு ரிவிஷன், எல்லாமே முடிச்சுன்னா மறுபடியும் ஒரு ரிவிஷன் இருக்கும். கடைசியில் முழு மாதிரி தேர்வும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நான் எவ்வளோ டெஸ்ட் சொல்லியிருக்கேன், மினிமம் 28, மேக்ஸிமம் 30 டெஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏற்கனவே நம்ம பொதுத்தமிழுக்கு பேட்ச் கொடுத்துருந்தோம். போன நவம்பரில் பொதுத்தமிழுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருந்தோம். அந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த டெஸ்ட்லாம் அப்டேட் ஆகிடும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் அவங்களுக்கு பிளான் கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். பட் இன்னுமே 5 தேர்வுகள் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணி தான் 30 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சொன்ன டெஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். பழைய பேட்ச் பொதுத்தமிழ் பேட்சுக்கும் அப்டேட் ஆகிடும். இப்போ குரூப் 4ல் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த டெஸ்ட்லாம் வந்துடும். சரிங்களா? சிறப்பு தமிழில் வரக்கூடிய தேர்வாக இருக்கலாம், இல்லை 11th 12th வரக்கூடிய தேர்வாக இருக்கலாம், எல்லாமே அங்கேயும் அப்டேட் ஆகிடும், இங்கேயும் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பழைய பேட்ச்டன் நான் இங்கே ஜாயின் பண்ணுமா சார்னா தேவையில்லை. சரிங்களா? உங்களுக்கு அங்கேயே அப்டேட் ஆகும், அதை ஃபாலோ பண்ணி படிச்சுன்னா போதுமானது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் பிளான் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணிடுவேன். முதல்ல கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக டெய்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்லேயும் சரி, இமெயிலையும் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் கோர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஆப்பில் வந்து உங்களுக்கு பொதுத்தமிழுக்கான கோர்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். அதியமான் டீமோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்டோர் மெனுவில் பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பொதுத்தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் வரும். பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். தமிழ் 150 அப்படின்ற கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஏற்கனவே கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கூப்பன் கோட் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நாளைக்கு உள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கூப்பன் ஒர்க் ஆகும், அதன் பிறகு ஒர்க் ஆகாது. டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 699 அப்படின்னு இருக்கும். இந்த 150 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு 550 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்பில் மட்டும்தான் இந்த கூப்பன் கோட் ஒர்க் ஆகும். டைரெக்டாக கூகுள் பே பண்ணிங்கனாலும் அது ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கூப்பன் கோட் ஆப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூப்பன் லிமிடெட் ஸ்டூடெண்ட் தான் ஒர்க் ஆகும். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பொதுத்தமிழ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூப்பன் கோடையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளானை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வாங்க, பொதுத்தமிழை முடிச்சிடலாம். சரிங்களா? பிளான் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பிளான் ஏற்கனவே பழைய பேட்ச்க்கான பிளான் நான் பார்த்துருக்கேன். இல்லை குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? குரூப் 4ல் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் டெஸ்ட் தான் இங்கே வரும். அதையும் நான் சொல்கிறேன். குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் இருக்கீங்க அப்படின்னா குரூப் 4ல் பொதுத்தமிழ் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? அது மட்டும் பிரித்து தான் உங்களுக்கு பொதுத்தமிழுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா குரூப் 2 குரூப் 2 இருக்கிறவங்க எனக்கு பொதுத்தமிழ் மட்டும் போதும் சார், ஜிஎஸ்லாம் நான் படிச்சிட்டேன், மேக்ஸ்லாம் படிச்சிட்டேன், பொதுத்தமிழ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பொதுத்தமிழ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க அதியமான் டீமோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோர் மெனுவில் தான் கோர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொஷின்ஸ், ரேங்க் இது எல்லாமே இது மாதிரி அப்டேட் ஆகும். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், பாருங்கள். அதே போல் இது வரையும் புக்ஸ் வாங்காதவங்க, பொதுத்தமிழுக்கான புத்தகம் வாங்காதவங்க, உங்களுக்கு பொதுத்தமிழில் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படின்னு 3 புத்தகங்கள் இருக்கும். 6லேருந்து 8 வரையும் ஒரு புத்தகம், 9, 10 ஒரு புத்தகம், 11, 12 ஒரு புத்தகமாக இருக்கும். ப்ளஸ் ஒரு நூல்வழி 4 புத்தகம் சேர்த்து 900 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய லெசனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரிங்களா? அதாவது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய லெசனை பேஸ் பண்ணி தான், சமச்சீர் புக்கினுடைய லெசன் தான் நம்ம எடுத்து புக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது எஸ்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு இருக்கும். 6லேருந்து 8 வரையும் ஒரு புத்தகமாகவும், 9, 10 ஒரு புத்தகமாகவும், 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ், 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சிறப்பு தமிழ் இதெல்லாம் ஒரு புத்தகமாகவும், நூல்வெளி ஒரு புத்தகமாகவும் இருக்கும். ஸோ உங்ககிட்ட சமச்சீர் புக் இருக்குது அப்படின்னா அது ரெஃபர் பண்ணி படிச்சுனா போதுமானது. தமிழை பொறுத்தவரையும் முழுசாக நீங்கள் படிக்கணும். 6ஆம் வகுப்பு அப்படின்னா முழுசாக படிச்சிருங்க, நியூ புக்கை ஃபுல்லாக படிச்சிருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பிளான் நாளைக்கு அப்டேட் பண்ணும்போது அந்த பிளானை பேஸ் பண்ணி அதியமான் டீம் புக்கில் நீங்கள் எதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நான் ஃபுல்லாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்ஸ் வாங்காதவங்க அதியமான் டீம் இருக்க வெப்சைட்லையோ இல்லை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 9994359181. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.